பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பரப்பினுடைய ஃபார்முலா. இது என்னது? சாய் சதுரம். ஓகேவா? என்னது? சாய் சதுரம். சாய் சதுரம்னா ரோம்பஸ். ரோம்பஸ் ஷேப்பில் இருக்கக்கூடியதுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரியணும். இதில் பரப்பினுடைய ஃபார்முலா டயகனல்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ சாய் சதுரம்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குது, 2 டயகனல் இருக்குது, D1 அப்புறம் D2. ஓகேவா? இந்த மாதிரி சாய் சதுரத்துக்கு டயகனல் கொடுத்து பரப்பு கேட்டிருந்தாங்கன்னா ஏரியா ஏஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்டு D1 இன்டு D2ன்னு ஃபார்முலா நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அப்போ அதை அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஆஃப் இன்டு D1 இன்டு D2 ஃபார்முலா இங்கே போட்டுட்டு D1 எடுத்து எழுதிடுங்க. சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கு. நம்ம அன்னைக்கு பண்ண தப்பு இது தான். நீங்கள் மீட்டராக கன்வெர்ட் பண்ணலை. 40 சென்டிமீட்டரை, அதாவது 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்ரு. அப்போ 40 சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறதுக்கு டிவைட் பை 100 போட்டால் போதும். ஓகேவா? இப்போ இது எதாவது மாறிட்டுனா மீட்டராக மாறிடுச்சு. அதே மாதிரி D2 வந்து 25/100 போட்டிங்கன்னா அது மீட்டராக சேஞ்ச் ஆகிடும். இனிமே இந்த ஃபார்முலாவில் கொண்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பரப்பு கிடைக்கும். அமௌண்ட் எவ்வளவு? ஸ்கொயர் சதுர மீட்டருக்கு 45 ரூபா. அப்போ இது கூட 45 மல்டிப்ளை பண்ணிடுங்க. பண்ணிங்கன்னா இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை தரை ஓடு அதுவும் பார்க்கணும்ல, 200. அப்போ அந்த 200 என்ன செய்யணும்? கூட இது கூட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அதை மறந்துட்டோம். ஸோ கவனமாக செய்யணும். இல்லைன்னா முதல்ல பரப்பை கண்டுபிடிச்சிட்டு 200 தரவாடுக்கு அதை பெருக்கிட்டு அப்புறம் ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளவுன்னு சொல்லிவிட்டு மொத்தமாக தனித்தனியாக பெருக்கினாலும் பெருக்கலாம், இல்லை ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் பெருக்கினாலும் பெருக்கலாம். ஓகேவா? இது இவ்வளவும் கட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 450 ருபீஸ் கிடைக்கும். இல்லைன்னா அன்னைக்கு மாதிரி செஞ்சோன்னா அது வந்து இந்த கீழே 4 0 வராது. அப்போது அன்னைக்கு உங்களுக்கு 45 லட்சம் வந்து இருந்துச்சு. 45 லட்சமா 4.5 லட்சமா ஏதோ வந்துச்சு. ஓகேவா? அந்த மாதிரி வரக்கூடாது. இப்போ நீங்கள் இந்த 0 0லாம் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு கட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக வரும். ஓகேவா? ஐயோ சாரி, 0 0 அடிச்சிடலாமே. ஏற்கனவே ஒரு 0 அடிச்சிட்டோமா, அடுத்த 0க்கு இந்த 200 அடிங்க. இப்போ உங்களுக்கு 25 4ஆல் பெருக்குனீங்கன்னா 100 வரும். அப்புறம் இங்கே ஒரு 4500ன்னு வரும். ஓகேவா? 100 கொண்டு 45 பேருக்கு 4500 டிவைட் பை ஒரு 10 இருக்குது. அடிச்சிங்கன்னா 450 ருபீஸ் கிடைக்கும். அந்த கணக்கு எப்படி சேஞ்ச் பண்ணி வச்சுருங்கன்னா, இன்றைக்கி டாபிக் கம்மி தானா, கொஞ்சம் போல தான் பேலன்ஸ் இருக்குது நம்ம போர்ஷனுக்கு. இன்னும் நம்ம ஒன்று தான் பேலன்ஸ் வச்சுருக்குறோம், சரிவேகம். அந்த சரிவேகத்தை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். அதில் ஒரு 5 ப்ராப்ளம் பார்த்தோன்னா ஓகே, சரிவேகம் டாப்பிக்கும் கிளியர் ஆகிடும். சரி, அடுத்த டாப்பிக்கு நம்ம சரிவேகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது கம்ப்ளீட் பண்ணாதவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க. இன்றைக்கி மத்தியானம் எக்ஸாம் லிங்க் வந்துடும். ஓகேவா? ஒரு 75 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ். கண்டிப்பாக எல்லோரும் எக்ஸாம் போடுங்க. இந்த ஈவினிங் கிளாஸ் கிடையாது, எக்ஸாம் போட்டு முடிச்சிருங்க. நாளை காலையிலேருந்து கிளாஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகேவா? அடுத்த கணக்கு இது ஒரு 1 மார்க்கு. இது காணாமல் படிச்சிருங்க. சில எக்ஸாமுக்கு கேட்டு வைக்கிறாங்க. சாய் சித்திரத்தின் மூலைவிட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம், த ஆங்கிள் பிட்வீன் த டயகனல்ஸ் ஆஃப் தி ரோம்பஸ், அதாவது 90 டிகிரி வரும். நீங்கள் வேணால் வரைஞ்சி பாருங்கள். இந்த மூலைவிட்டங்கள் ஒன்று கட் பண்ணிட்டு போவோம்ல, இதுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளோன்னு கேட்டிருக்கு, 90 டிகிரி. அடுத்த கணக்கு ஃபஸ்ட்டு இப்போ சரிவேகம் ஸ்டார்ட் ஆகுது. சரிவேகத்தினுடைய ஃபார்முலாவை பார்த்துருங்க. சரிவேகம் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? சரிவேகம் இந்த மாதிரி இருக்கும். ஏன்னு ஒரு பக்கம் இருக்கும், பின்னு ஒரு பக்கத்தை பார்ப்பீங்க.
அப்புறம் இதுக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள தொலைவு ஹைச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் சரிவகத்தினுடைய அமைப்பாக இருக்கும். சரிவகத்துக்கு ஃபார்முலா பரப்பு, சரிவகத்தின் பரப்பினுடைய ஃபார்முலா பார்த்துனுங்க. பரப்பு ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்டு இந்த ஹைச் இன்டு இந்த ஏ ப்ளஸ் பி. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ரைட். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப் இன்டு ஹைச் இன்டு ஏ ப்ளஸ் பி ப்ராக்கெட்டுக்குள்ளார. ஓகேவா? கணக்கு பாருங்கள். இந்த இணைப்பக்க அளவுகள்னு கொடுத்துருப்பாங்க. 18 சென்டிமீட்டர், அப்புறம் ஒரு 9 சென்டிமீட்டர் உயரம் கொடுத்துருக்கு, ஹைட்டு கொடுத்துருக்கு 14 சென்டிமீட்டர். ஓகேவா? ஒரு ட்ரப்பீசியம் whose height is 14 centimeter and the parallel sides are 18 centimeter and 9 centimeter of the length. இவ்வளோ கொடுத்துருப்பாங்க. லென்த்துன்னு கொடுத்துருப்பாங்க, ஹைட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எப்படியா நீங்கள் அந்த டயக்ராமை ரஃபாக போட்டுட்டு ஏ எவ்வளோ இருக்கும், பி எவ்வளோ இருக்கும், ஹைட் எவ்வளோ இருக்குங்கிறத அந்த டயக்ராமில் மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் கணக்கு சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சும்மா ரஃபாக ஒரு டயக்ராம் போடணும். போட்டுட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் அதில் மெஷர் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா தப்பு வராது. இது ஒரு 18, இது ஒரு 9, இந்த ஹைட் வந்து 14. ஸோ நம்ம பரப்பினுடைய ஃபார்முலா எழுதிட்டு கணக்கை சால்வ் பண்ண தொடங்கிட வேண்டியதான். ஆஃப் இன்டு ஹைச் இன்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ ஆஃப் இன்டு ஹைச்சினுடைய வேல்யூ எவ்வளோ? 14 சென்டிமீட்டர். எப்போவுமே கணக்கில் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்களா எல்லா அளவும், இல்லை எல்லா அளவும் மீட்டரில் கொடுத்துருக்காங்களான்னு ஒன்று செக் பண்ணிக்கணும். சரியா? நம்மளை கண்ணை தப்பி விட்டுறோம். அன்றைக்கி ஒரு கணக்கு தப்பு பண்ண மாதிரி. அப்படியே நீங்கள் எல்லாம் 18 நம்பரை மட்டும் போட்டு செஞ்சுட்டு போயிடக்கூடாது. சில கணக்குக்குள்ளே அந்த மாதிரி மாற்றி செட் பண்ணிடுவாங்க. ஆஃப் இன்டு ஹைச் இன்டு அப்புறம் ஏ ப்ளஸ் பிங்கிறது ஏயும் பியும் ஆட் பண்ணணும். 9 + 18. இது கட் பண்ணிங்கன்னா 7. 7 இன்டு இது எத்தனை வரும்? 27 வரும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா 189 வரும். பரப்பை வந்து மீட்டர் ஸ்கொயர்னா மீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த மாதிரி ஏரியா ப்ராப்ளம் எல்லாமே ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? ரைட். இன்னைக்கு எக்ஸாமுக்கு ஒரு 15 கொஸ்டின் இல்லை ஒரு 10 கொஸ்டின் கேட்பேன். ஓகே, அவ்வளோதான். கணக்கு சால்வ் பண்ணிடுங்க. சரி, முடிக்காதவங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க, 2வது நோட்டில் எழுதிவிடுங்க. அடுத்த ப்ராப்ளம். இது நீங்கள் சால்வ் பண்ணுங்கள் பார்ப்போம். ஆன்சர் 157.5 வருதான்னு பாருங்கள். சும்மா ரஃபாக ஒரு டயக்ராம் போட்டுவிடுங்க. நீங்கள் சால்வ் பண்ண தொடங்கிடுங்க. நம்ம எதுவாக சால்வ் பண்ணுறேன். சின்ன பக்கம் 12, பெரிய பக்கம் 23. ஒன்று ஏ, ஒன்று பி. ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரம் டிஸ்டன்ஸ் 9. இவ்வளோதான் கொடுத்துருக்கு. நம்ம போன ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணீங்களோ அதே மாதிரி சால்வ் பண்ணுங்கள். ஏரியா ஏ ஈக்குவல் டு ஆஃப் இன்டு ஹைச் இன்டு ஏ ப்ளஸ் பி. ஹைச் வந்து 9, 35, 12 + 23. ஓகேவா? இது பாயிண்டில் வரும். 35 9ஆல் இதை வகுத்துட்டும் செய்யலாம். அப்போ இதை கட் பண்ணிங்கன்னா 4.5. 45 35 பெருக்கி போடுங்க. 45 35 பெருக்கிட்டு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஏன்னா ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. 5 25 மீதி 2, 4 5 20, 22 22, 3 5 15 மீதி 1, 4 3 12 1 13,
5 7 5 ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 157.5. இதில் சென்டிமீட்டர்லேயே கொடுத்துருக்கு, அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேப்பா, இப்போ இது ஈஸி தான். ஓகேவா, இந்த மாடல் ப்ராப்ளம் சரிவகத்தில் வந்து கேட்டால் இந்த ஃபார்முலாவை போடணும், இந்த டயக்ராமை போடணும். சில நேரம் அடுத்த மாதிரி கேட்பாங்க. எப்படின்னா இதில் ஏதாவது ஒரு பக்கத்தை கேட்பாங்க. இங்கே வந்து பரப்பு கேட்டிருக்கிறாங்க. சில நேரங்களில் பரப்பளவு கொடுத்துட்டு ஏதாவது 2 வேல்யூவும் கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கேட்பாங்க. அடுத்த மாடலில் இருக்கான்னு பார்ப்போம். ஆமாம், அடுத்த மாடல் ப்ராப்ளத்தில் அது இருக்குது. பரப்பளவு 828. இணைப்பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க. ஏயும் பியும் கொடுத்துருக்குறாங்களா? உயரம் கேட்டிருக்கிறாங்க, ஹைட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, இதுவும் நீங்களே சால்வ் பண்ணிடலாம். இருந்தாலும் தெரிஞ்சவங்க சால்வ் பண்ணுங்கள், மற்றவங்க கவனிங்க. ஏரியா A = ½ இன்டு ஹைச் இன்டு A + B. ஓகே, சால்வ் பண்ணி முடிச்சிருப்பீங்க சிலவங்க. சால்வ் பண்ண முடிக்காதவங்க கவனிங்க. 828 ஏன்னா பரப்பளவு கொடுத்துட்டாங்க. சதுர சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்கு, சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்கு. நோ ப்ராப்ளம். அப்புறம் ½ இன்டு ஹைச் தான் கேட்டிருக்கு, ஹைச் அப்படியே வச்சிடலாம். A + B அந்த 19.6ஐயும் 16.4ஐயும் ஆட் பண்ணால் போதும். ஓகேவா, புள்ளிக்கு நேராக புள்ளி வச்சு ஆட் பண்ணிடுங்க. ரெண்டையும் 828ஐயும் வெட்டிடாதுங்க. சரியா, கிராஸ் தான் பண்ண முடியும். ஸோ அதை அப்படி வெயிட் பண்ணுங்கள். 828 நிறைய பேர் இப்படி பண்ணிடுவீங்க. சமத்துக்கு அங்கேயும் இங்கேயும் கீழே இருக்க 2 கொண்டு வெட்டக்கூடாது, பெருக்க தான் செய்யணும். ஸோ ½ இன்டு ஹைச் இன்டு இது 2 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 6 4 10, அப்போ 0 ஆயிரம், மீதி 1. ஓகே, 20. எத்தனை வந்துச்சு தெரியாதவங்க இந்த மாதிரி புள்ளிக்கு நேராக புள்ளி வர்றது மாதிரி போட்டு கூட்டணும். ஓகேவா, அது தப்பு வராது. 10 இது 1 போடுங்க. 10 16 மீதி 1 36 புள்ளி 0ன்னு வரும். நீங்கள் 36ன்னு போட்டு 1 2 2 16 18. ஓகேவா, இனிமேல் அந்த சைடு இந்த சைடும் வெட்டு கொடுக்கணும். அது ஹைச்சை மட்டும் அந்த சைடு வைங்க. 828 / 18. ஓகேவா, ஒரேடியாக 18 வாய்ப்பாடு தெரிஞ்சவங்க 18 போட்டு வெட்டிடலாம், ஈஸியாக வெட்டுக்கு போயிடும். இல்லைன்னா 2 வாய்ப்பாடு வச்சு வெட்டுங்க. 4 2 8 1 2 4 2 8. அப்புறம் இது 3 வாய்ப்பாடு போகுமான்னு பார்க்குறதுக்கு என்ன செய்வீங்க? 4 1 5 5 4 9 கூட்டி பார்க்கணும். 9 இருக்குது. ஸோ 3 வாய்ப்பாடால் வெட்டுக்கு போகும். 9 வாய்ப்பாடாலையும் இது போகும் டேரெக்டாக. ஓகேவா, 3 வாய்ப்பாடால் கொண்டு வெட்டு போகுதுன்னா அது 9 வாய்ப்பாடாலையும் மேக்ஸிமம் போகும். அப்போது 1 9 9 நான் 9 36 மீதி 5 54 9 6 54. ஸோ 46. ஹைச் இஸ் ஈக்குவல் டு 46 சென்டிமீட்டர். இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடக்கூடாது, ஹைட்டு. ஓகேவா, ஈஸியாக தானே இருக்குது. சரி, அடுத்து போங்க. இதுவும் அதே மாதிரி தான், நீங்களே சால்வ் பண்ணலாம். பரப்பளவு கொடுத்துருக்கு, 2 இணைப்பக்கங்களுக்கு இடையான தொலைவு கொடுத்துருக்கு, டிஸ்டன்ஸ். இங்கே ஹைட்டு கொடுத்துட்டாங்க, ஒன்றின் அளவு கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம், ஏன்னு வச்சுக்கலாம், இல்லை பி வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கிடுங்க. ஏன்னு வச்சுக்கிடுவோமா, ஃபஸ்ட் இருக்கிறனால ஏ. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது பி. ஆனால் இங்கே கொடுத்துருக்க அளவுகள்லாம் ஓகே, அதோட சின்ன அளவாக வந்திருக்கு. அப்போ இதுதான் பியாக இருந்திருக்கும். அது பிரச்சனை இல்லை, நம்ம எது வேணாலும் மாற்றி எடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஓகே, அப்போது நீங்கள் இதை சால்வ் பண்ண தொடங்கிடுங்க. அப்போ ஃபார்முலா தெரியும், ஒரு ட்ரபீசியம் கணக்குது. ஹைட்டு கொடுத்துருக்கு 16, ஒரு பக்கம் 25, ஆனால் கீழ்ப்பக்கம் தான் 25. ஓகேவா, இதில் ஏன்னா சின்ன அளவுகள் தான் ஆப்ஷனில் இருக்குது, எதை வேணாலும் எடுத்துக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஃபார்முலா போட்டுடலாம். ஏரியா A = ½ இன்டு ஹைச் இன்டு A + B. இன்னும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். 152 = ½ இன்டு ஹைட்டு 16 A + B. A இதுதான் நமக்கு தெரியும் 25 + B தெரியாதுன்னு வச்சுக்கிடுங்க. வெட்டுங்க 8. இந்த சைடில் 8 வாய்ப்பாடு சொல்லி வெட்டினாலும் சரி தான்,
2 போட சொல்லி விட்டாலும் சரி தான், அது உங்கள் விருப்பம். 352 அது 8 மட்டும் கீழே கொண்டு வரேன். 25 + b அங்கேயே இருக்கட்டும். 1 8 4 8 32 மீதி 3 திரும்பி ஒரு 4 8 32. பியை மட்டும் அந்த சைடு வச்சுருங்க. 25 எங்கே கொண்டு வாங்க. 44 - 25 + 25 இந்த சைடு வரும்போது -25. ஸோ இப்போ உங்களுக்கு b = மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். 19 இல்லை 44 25. ஆமாம் 19 3 9 5 14 19. இதனுடைய மதிப்பு 19 வந்திருக்கு சென்டிமீட்டர். ஓகே, முடிக்காதவங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க, நோட்டில் எழுதி எடுத்துருங்க. அந்த காலர் கணக்கு கேட்டால் 62ன்னு காணாமல் படித்து வச்சுருங்கண்ணா. சிலவங்க சட்டைக்கு 42லாம் நம்பர் போட்டு வைப்பீங்களா, 40 42 மேல் சட்டைக்கு நம்பர் போட்டிருப்பாங்க 40 42 இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த காலர் கணக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள கணக்கு அப்படியே கேட்டாங்கன்னா 62ங்கிறத படித்து வச்சுருங்க, டைம் மிச்சப்படும். அதனால தான் சொல்கிறேன். சில கணக்குகள் நம்ம இப்படி கொஞ்சம் வித்தியாசமான கணக்குகள் ஏதாவது கண்டிங்கன்னா முடிஞ்ச ஆன்சராக அது கூட படித்து வச்சுருங்க. 17 14 4 இந்த மாதிரி. சில நேரம் ஸ்கூல் புக்கில் உள்ள கொஸ்டின் அப்படியே கேட்டு வைப்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்டு இது ஒரு ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எப்போவுமே நான் செஞ்சு தான் எழுதுவேன்னா அது வேலைக்கு ஆகாது, டைம் போயிடும், எக்ஸாமுக்கு டைம் போயிடும். கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணணும் பார்த்துருங்க. நிறைய ஷார்ட்கட்டு ஸ்மார்ட் ஒர்க்கு எல்லாம் இருந்தால் தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ரைட், இது ஒரு சட்டை கணக்கு. சட்டையில் உள்ள காலர் கணக்கு கேட்டாலே நீங்கள் ஆன்சர் 62ன்னு படித்து வச்சுக்கணும். ஓகேவா, செய்கிறது 2வது. இனிமேல் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இது ஃபார்முலா பரப்பளவு ஃபார்முலா தான், அடித்து போடுங்க. ஹைட்டு கொடுத்துருக்கானா, எஸ். உயரம் கொடுத்துருக்கு, ஏ கொடுத்துருக்கு, பி கொடுத்துருக்கு. அப்போ என்ன பரப்பளவு கண்டுபிடிங்க, 62 வரும். ஓகேவா, எல்லாமே சென்டிமீட்டர் தான். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா ஹைட்டை மென்ஷன் பண்ணுங்கள். உயரம் 4, ஏ வந்து சின்ன அளவு அப்போ 14 வச்சுக்கோங்க, பி வந்து பெரிய அளவு 17 வச்சுக்கோங்க. பரப்பளவு ஃபார்முலா AC = சுபாஷ். ஓகே, அப்போ ஏரியா AC = இன்றைக்கி சரிவேகம் டாபிக் ஆகும். சுபாஷ் கொஞ்சம் கவனிச்சுடுங்க. இது ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 4 கணக்கு முடிச்சிட்டோம். இந்த கணக்கும் அதே மாதிரி தான், சேம் ஃபார்முலா தான். இப்போ ட்ரப்பீசியம் ஃபார்முலா ஏரியா AC = ½ × ஹைட் × A + B. இதுதான் ஏரியானுடைய ஃபார்முலா. ஸோ ½ × ஹைட்னுடைய வேல்யூ 4, A + B ஒரு பக்கம் 14 ஒரு பக்கம் 17, ரெண்டும் ஆட் பண்ணி எழுதின வேண்டியதான். ஸோ ½ × 4 × 31 கட் பண்ணிங்கன்னா 2. அப்போ மல்டிப்ளை பண்ணி போட்டால் உங்களுக்கு ஆன்சர் 62 cm². ஓகேவா, ரைட். அடுத்த கணக்கு போயிடலாம். முடிக்காதவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. யாருக்கு ஊர்லலாம் மழை பெய்யுது, எங்கள் ஊரில் லைட்டாக அன்றைக்கி கன்னியாகுமரியில் சாரல் அடிக்குது காலையிலே. ஓகே, அடுத்த போயிடலாம். இது கொஞ்சம் யோசிக்கணும். ஓகேவா, என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ நேரம் ஈஸியாக செஞ்சுட்டே இருந்தீங்க. கொஸ்டின் சில நேரம் இந்த மாதிரி தான் இருக்கும். பரப்பளவு கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துருதுங்க. 180 சதுர சென்டிமீட்டர்னாலும் சென்டிமீட்டர்²னாலும் ஓகே. ஏரியா கொடுத்துட்டாங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க 9 சென்டிமீட்டர்,
ஒரு டயக்ராம் போட்டுட்டு நீங்கள் அதில் பண்ணிக்கலாம். ஹைட்டு 9. அதாவது இணைப்பக்கங்கள்லாம் இந்த பேரலல் பேஜ் லைன்ஸ் தான் இருக்குது. இந்த சைடு, இந்த 2 சைடில் ஒன்றை விட மற்றொன்று 6 சென்டிமீட்டர் கூடுதல். அப்போ இந்த அளவை விட இந்த பெரிய அளவு 6 சென்டிமீட்டர் கூடுதலாக இருக்குது. ஆனால் இந்த அளவு நமக்கு தெரியாது. ஒருவேளை இது 10 இருந்தால் இது எவ்வளோ இருக்கும்னா 16 இருக்கும். ஓகேவா? நம்ம அசம்ஷனில் இது 10 இருந்துச்சுன்னா இது 16 இருக்கும். ஸோ இது நமக்கு தெரியாதனால எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். இது அதை விட 6 கூடுதலாக இருக்கும். ஸோ எக்ஸ் + 6 இதை வச்சு இந்த கணக்கு செய்யணும். எக்ஸினுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். இந்த பக்கத்துக்கு எக்ஸு, இந்த பக்கத்துக்கு எக்ஸ் + 6 2 வேல்யூ வரும். ஓகேவா? 2 வேல்யூ ஆன்சர் வரணும். ஏ வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், பி வந்து எக்ஸ் + 6ன்னு வச்சுக்கலாம். போட்டு இந்த கணக்கை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? எப்படி சால்வ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா என்ன சொல்லுதுன்னா ஏ = ½ × h × a + bன்னு சொல்லுது. ட்ரப்பீசியத்துக்கு ஏக்கு 180 எல்லாம் சென்டிமீட்டரில் தானே இருக்குது. ஆமாம். ½ × h 9 × ஏனுடைய மதிப்பு எக்ஸு, பியினுடைய மதிப்பு எக்ஸ் + 6. 180 = 1/2 × 9. எக்ஸையும் ஆட் பண்ணிங்கன்னா 2x + 6. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 9ஆம் பாட சொல்லி அந்த சைடு கட் பண்ண போகிறேன். இல்லை எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போயிருங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சு. இங்கே 2x + b மட்டும் அந்த சைடு வைங்க. 2x + b இல்லையா? b தானே, இதில் 6 சாரி 2x + 6 மட்டும் அந்த சைடு வைப்போம். மீதியெல்லாம் இந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ 180 கூட எது வரும்னா கீழே உள்ள 2 வந்துடும், மேலே உள்ள 9 கீழே வந்துடும். = 2x + 6. வெட்டு கொடுத்தீங்கன்னா 20, இங்கே 40, இந்த சைடில் 2x + 6. இந்த 6 அடுத்து இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 40 - 6, அங்கே 2x இருக்கட்டும். இங்கே 34, இங்கே 2x கட் பண்ணிங்கன்னா 17. எக்ஸினுடைய மதிப்பு 17. ஒரு பக்கம் 17, இன்னொரு பக்கம் அப்போ என்ன வரும்? 17 + 6. அப்போது ஒரு பக்கம் அப்போ எத்தனை வரும்? 23. ஆப்ஷன் 17 23. கொஞ்சம் இந்த கணக்கு தான் இவ்வளோ நேரம் பார்த்ததில் கொஞ்சம் ஒரு சின்ன யோசனை. இதெல்லாம் டைரக்ட் ப்ராப்ளம் தான். இன்னும் ஒரு கணக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாடலில். இது ஒன்று தான் பேலன்ஸ் வச்சுருக்கேன் நம்ம சிலபஸில். ஓகேவா? இந்த வாரம் எக்ஸாம் போர்ஷனில் ட்ரப்பீசியம் தான் பேலன்ஸ். அப்போது அடுத்த வாரம் நான் என்ன எடுக்க போகிறேன்னா சர்க்கிளும், நாளையிலேருந்து சர்க்கிள், அப்புறம் கடைசியாக குவாட்ரிலேட்டரல் நாற்கரம்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? அது 2 தான் பேலன்ஸ். இதில் 2D இல்லை உள்ளது, அப்புறம் 3D பார்க்கணும். அது இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? வால்யூம், அந்த கன அளவு, அந்த மாதிரிப்பட்டது சரியா, கியூபாய்டு, இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்து பார்க்கணும். சர்ஃபேஸ் ஏரியா பார்க்க ஆமாம், இது வரைக்கும் தான்மா. ஓகே சார். அது கிடையாது, குவாட்ரிலேட்டரல் கிடையாது. இந்த 2Dயில் இவ்வளோ வரைக்கும் நான் அதில் கொடுத்துருந்தேன். சர்க்கிளுக்கும் கிடையாது. ஓகேவா? சர்க்கிளும் கிடையாது, நம்ம எடுக்கல, எடுத்தது வரைக்கும் தான். ஓகே சார். ஓகே ஓகே. அப்போ இவ்வளோ தான் முடிஞ்சு. ஓகேவா? இன்னைக்குள்ள ப்ராப்ளம் அவ்வளோ முடிஞ்சு. அப்புறம் நேற்றுக்கு ஒரு PDF ஒன்று அனுப்பியிருந்தேன். அதில் பாருங்கள், கொஞ்சம் அடிஷ்னல் ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேவா? இதில் கொஞ்சம் இதில் நமக்கு எல்லாமே சால்வ் பண்ண முடியாதுன்ட்டு ஒவ்வொரு மாடலில் 2 ப்ராப்ளம் வச்சு சால்வ் பண்ணியிருக்கேன். அதில் ஒவ்வொன்றுலேயும் 4 அல்லது 5 ப்ராப்ளம் இருக்கும் ஒவ்வொரு மாடல்லையும். அதை சால்வ் பண்ணி நேற்றுக்கு ஒரு PDF அனுப்பியிருக்கேன். அதை ஒன்று பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது கணக்கு டவுட் இருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு பர்சனலாக கேட்டுக்கணுங்க. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை.